الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم إنا نسألك الهدى والعفاف والغنى. اللهم عنا ولا تعن علينا، وانصرنا ولا تنصر علينا، وامكر لنا ولا تمكر علينا، واهدنا ويسر الهدى لنا، وانصرنا على من بغى علينا. رب اجعلنا لك شكارين، لك ذكارين، لك رهابين، لك مطواعين، لك مخبتين إليك أواهين منيبين. ربنا تقبل توبتنا واغسل حوبتنا وأجب دعوتنا وثبت حجتنا وسدد ألسنتنا واهد قلوبنا واصلل سخيمة صدورنا. பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் இறுதியாக நேற்றைய பாடத்திலே நோன்பு கடமையாவதற்கான நிபந்தனைகள் என்ன, அல்லது நோன்பு சிஹத்தாகுவதற்கான செல்லுபடியாவதற்கான நிபந்தனைகள் என்ன போன்ற விடயங்களை பார்த்தோம். அடுத்ததாக ரமதான் மாதம், அதன் ஆரம்பம் மற்றும் இறுதி எவ்வாறு உறுதி செய்யப்படுகிறது என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக நோன்புக்குரிய நியத் எந்த நேரத்தில் வைக்கப்பட வேண்டும், அதற்குரிய சட்டம் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்து புதியொரு பாபுக்கு நாங்கள் சென்றோம், அல் பாபு தானி. அதிலே முதல் பகுதியை ஆரம்பித்தோம், அதாவது அல் அஅதாருல் முபீஹத்து லில் ஃபித்ரி ஃபி ரமதான். ரமதானுடைய காலத்திலே நோன்பை விடுவதற்கான சலுகைகள் என்ற அந்த தலைப்பிலே முதல் விடயத்தை பார்த்திருக்கிறோம். முதல் விடயம் அல் மரத், நோய், வல் கிபர் அதாவது முதுமை. எங்களுக்கு தெரியும், நோய் இரண்டு வகை. ஒன்று குணமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நோய். இந்த நோய் இருப்பவர்கள், இந்த நிலையில் இருப்பவர்கள் ரமதானுடைய காலத்திலே நோன்பை விட்டுவிட்டு அவர்களுடைய நோய் குணமானதற்கு பிறகு அந்த நோன்பை நோட்க வேண்டும் என்பதற்கு குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று எப்படியான நோயாளிக்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். அதாவது நோன்பு நோட்பதன் மூலமாக அவருடைய நோய் அவருக்கு அதிகரிக்கும், அல்லது நோயுடன் நோன்பு நோட்பது அவருக்கு சிரமமாக இருக்கும். அவ்வாறு இருந்தால் அவருக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. சில நோயாளிகள் இருப்பார்கள், அவர்கள் நோன்பை விடுவதனால் அவர்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. அதாவது நோன்பு நோட்பதனால் அவர்களுக்கு எந்த சிரமமும் ஏற்பட போவதில்லை. நோட்பதும் நோட்காமல் இருப்பதும் சமம். இப்படியான நோய்களாக, சாதாரணமான நோய்களாக இருந்தால், சில நோய்கள் இருக்கும், நோன்பு நோற்றால் அந்த நோய்க்கு அவருக்கு பரிகாரமாக அது இருக்கும். இவ்வாறு நோன்பு நோற்றால் சிரமம் இல்லாத நிலையிலே ஒரு நோயாளி இருந்தால், எந்த சிரமமும் இல்லாத நிலையிலே அவர் இருந்தால், அவர் நோன்பு விடுவதில்லை, அவர் நோன்பை நோட்க வேண்டும். இன்னொரு வகையான நோயாளிகள் தான் இரண்டாவது வகையான நோயாளிகள். அவர்கள் குணமடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படாத நோயாளிகள். அவர்களிலே நாங்கள் முதுமை வயதை அடைந்து நோன்பு பிடிக்க முடியாதவர்களையும் உள்ளடக்குவோம். இவ்வாறானவர்கள் எப்போதுமே இதே நிலையிலே தான் இருப்பார்கள். அதனால் அவர்களுக்கு எப்போதுமே நோன்பு நோட்பது சிரமமான ஒன்றாக இருக்கும். இவ்வாறான நிலையில் இருப்பவர்கள் நோன்பு நோட்பது கட்டாயம் இல்லை, அவர்களுக்கும் சலுகை இருக்கிறது. ஆனால் அவர்கள் கதா செய்ய முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியாது. எனவே அவர்கள் ஃபிதியா கொடுக்க வேண்டும் என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. அதனைத்தான் நாங்கள் நேற்று பார்த்தோம். இவ்வாறான நோயாளிகள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு நோன்பு பிடிக்க முடியாது என்றிருக்கும் பொழுது அவர்கள் ஃபிதியா கொடுக்க வேண்டும், ஒரு நோன்புக்காக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்று பார்த்தோம். அதற்கு ஆதாரமாக அல் குர்ஆனிலே நோன்பு ஆரம்பமாக கடமையாக்கப்பட்ட பொழுது அல்லாஹு தாலா ஒரு சலுகை கொடுத்திருந்தான். விரும்பியவர்கள் நோன்பு நோட்கலாம், விரும்பியவர்கள் உணவளிக்கலாம் என்ற ஒரு சலுகை இருந்தது. பிறகுதான் அந்த சட்டம் மாற்றப்பட்டது. தெளிவாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலும் இன்னொரு சஹாபியுடைய ஹதீஸிலும் இந்த வசனம் மாற்றப்பட்டது. அதற்கு பின்னால் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர என்ற வசனம் இறங்கிய பொழுது
ஒவ்வொருவரும் கட்டாயமாக நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற சட்டம் வந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு, கட்டாயமாக நோன்பு பிடிக்க வேண்டும் என்பது சொல்லப்படுவதற்கு முன்னால் ஒரு சலுகை வழங்கப்பட்டிருந்தது. விரும்பியவர்கள் நோன்புக்கு பாரமாக ஏழை உணவளிக்கலாம். எனவே அந்த ஆயத்தின் அடிப்படையிலே நோன்பு பிடிக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம்? ஒரு ஏழைக்கு, நிரந்தரமாக நோன்பு நோட்பது சிரமமாக இருப்பவர்கள், அவர்கள் நோக்காத நோன்புக்கு ஒரு ஏழை உணவளிக்கலாம் என்ற சட்டத்தை பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறார்கள். இது சஹாபாக்களிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய கருத்து, அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய கருத்து, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய கருத்து, கைஸ் இப்னு ஸாயிப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், இவர்கள் எல்லோருமே இந்த கருத்திலே தான் இருக்கிறார்கள். முதுமையிலே இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நோன்பு பிடிக்க முடியாது இருக்கும்போது உணவளிக்கலாம். சஹாபாக்கள்ல யாரும் இதற்கு மாற்றமான கருத்து இருந்ததாகவும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் இதே கருத்தை தான் பெரும்பாலான இன்றைய காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களே, ஷேக் இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ், இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ், அதே போன்று ஷேக் அல்பானி, இதே போன்ற பல அறிஞர்களும் இதே கருத்திலே தான் இருக்கிறார்கள். பெரும்பாலான மதுஹபுகளுடைய கருத்தும் இதுதான். ஆனால் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், அதே போன்று தௌரி ரஹிமஹுல்லாஹ், அபூ தௌர், தாபியங்களிலே இன்னும் பலர், அதே போன்று இப்னு அப்துல் பர், அதே மாதிரி இப்னு ஹஸ்ம் போன்ற சில அறிஞர்கள், இவ்வாறான நோயிலே இருப்பவர்கள் அவர்கள் சக்தியற்றவர்கள், எனவே அவர்களுக்கு எந்த கடமையும் இல்லை, அவர்களுக்கு உணவளிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, குர்ஆனிலே நேரடியாக அது சொல்லப்படவில்லை. சஹாபாக்கள் செய்ததை பொறுத்தவரையிலே அவர்கள் அது உஃபரியான ஒன்றாக, கட்டாயம் என்று கருதாமல் உஃபரியான ஒன்றாக, மேலதிகமான ஒன்றாக கருதி அவர்கள் செய்திருக்கலாம் என்று அவர்களிலே சிலர் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள். என்றாலும் பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடுதான் பலமாக தெரிகிறது. அல்லாஹு தஆலா மிக அறிந்தவன். எந்த அளவுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதாவது சரியான கருத்து, ஒரு ஏழைக்கு எந்த அளவுக்கு உணவு உட்கொண்டால் வயிறு நிரம்ப உட்கொள்ள முடியுமோ, பசி தீருமோ, அந்த அளவுக்கு நாங்கள் உணவளிக்க வேண்டும் என்பதுதான் சரியான கருத்து. இவ்வளவுதான் என்று நிர்ணயிக்கக்கூடிய பல, ஒரு முத்து 2 முத்து என்று வரக்கூடிய கருத்துக்கள் அவர்களுடைய இஜ்திஹாதின் அடிப்படையில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இதைத்தான் நாங்கள் நேற்று பார்த்திருந்தோம். இன்று நாங்கள் 2வது சலுகைக்கு வருவோம். அதாவது நோன்பு விடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட இன்னொரு சலுகை தான் பிரயாணம். அஸ்ஸஃபர் என்று நாங்கள் அரபியிலே சொல்வோம். யுபாஹு லில் முஸாஃபிரில் ஃபித்ரு ஃபி ரமதான் வ யஜிபு அலைஹில் கதா. பிரயாணி ரமதானிலே நோன்பை விட்டுவிட்டு பிறகு அவர் அதனை கதா செய்ய முடியும். அதற்கு ஆதாரம் நேற்று நாம் கூறிய 2 வசனங்களும் தான். ஃபமன் கான மின்கும் மரீதன் வ அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். உங்களிலே யார் நோயாளியாக இருக்கிறாரோ அல்லது பிரயாணத்தில் இருக்கிறாரோ, அவர் வேறு நாட்களிலே அவற்றை எண்ணி நோற்றுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா 2 இடத்திலே சொல்லியிருக்கிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் பிரயாணத்திலே நோன்பு நோட்பதை பற்றி கேட்ட பொழுது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன் ஷி'த ஃபஸும் வ இன் ஷி'த ஃபஅஃப்திர். நீ விரும்பினால் நோன்பு நோற்றுக்கொள், விரும்பினால் நோன்பை விட்டுவிடு என்று சொன்னார்கள். எனவே 2க்கும் அனுமதி இருக்கிறது. பிரயாணத்தில் நோன்பு நோட்கவும் முடியும், நோன்பை விடுவதற்கும் முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய செயல்பாட்டிலும் அதனை எங்களுக்கு காண்பித்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு ரமதானிலே பிரயாணம் செய்த பொழுது கதீத் என்று சொல்லக்கூடிய இடத்தை அவர்கள் வந்தடைந்த பொழுது அங்கே நோன்பை விட்டார்கள். நபி அவர்கள் நோன்பு விட்டதனால் நபி தோழர்களும் அவர்களோடு இருந்த மக்களும் நோன்பை விட்டார்கள். எப்படியான பிரயாணத்திலே நோன்பை விடுவதற்கு மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறது என்பதை பார்ப்போம். அதாவது இங்கே என்ன சொல்கிறார்கள் என்றால், வயுபாஹுல் ஃபித்ரு ஃபி ஸஃபரி த்தவீல் அல்லதி யுபாஹு ஃபீஹி கஸ்ரு ஸலாஹ். தொழுகையை கஸ்ர் செய்ய முடியுமான நீண்ட பயணத்தில் நோன்பை விட முடியும் என்று இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே நீண்ட பயணம், தொழுகையை கஸ்ர் செய்வதற்கு முடியுமான பயணம் எது என்பதை பற்றி தொடர்ந்து என்ன சொல்கிறார்கள் என்றால், வஹுவ மா யுகத்தரு பி 48 மீலா. அதாவது 48 மைல்கள், 48 மைல்கள், ஐ ஹவாலை 80 கிலோமீட்டரா, கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர். இந்த அளவு தூரம் பயணமாக இருந்தால் அதிலே
நோன்பை விட முடியும். அதாவது இந்த அளவு தூர பயணத்திலே தான் தொழுகையை கஸ்ர் செய்ய முடியும் என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. சில அறிஞர்கள் இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அந்த கருத்தை வலுப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்து என்னவென்றால், பயணம் என்று வந்தால், சஃபர் என்று வரக்கூடிய எதற்கெல்லாம் நாம் சஃபர் என்று சொல்ல முடியுமோ, அது 80 கிலோமீட்டருக்கு விட குறைவாக இருந்தாலும் அதிலே நாங்கள் தொழுகையை கஸ்ர் செய்யலாம் என்பது அவர்கள் அந்த அறிஞர்களுடைய நிலைப்பாடு. அது ஒரு பலமான கருத்து தான். என்றால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே பயணத்திற்குரிய எல்லையை வரையறுக்கவில்லை. அதனால் எந்த அளவு தூரம் பயணம் இருந்தாலும், சில நேரம் 100 கிலோமீட்டர் இருந்தாலும் அதை பயணம் என்று சொல்ல முடியாத ஒரு நிலை இருந்தால் அது பயணம், சஃபர் அல்ல. 80 விட குறைவாக இருந்தாலும் அதனை சஃபர் என்று சொல்ல முடியுமாக இருந்தால் அது சஃபர் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இன்று சில நேரம் அவ்வாறு வரையறுப்பது ஒரு சிரமமாக இருக்கும். ஒவ்வொருடைய வளமைக்கும் சிலர் ஒன்றை சஃபர் என்பார்கள், சஃபர் இல்லை என்று சொல்வார்கள். அதனால் வரையறை இருப்பது ஓரளவுக்கு நிர்ணயித்துக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். என்றாலும் 2 கருத்துக்கள் அறிஞர்களிடத்திலே இருக்கிறது. எனவே பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து, எல்லா அறிஞர்களுடைய கருத்தும் என்னவென்றால், கஸ்ர் செய்ய முடியுமான பயணமாக இருந்தால் அதிலே நோன்பை விட்டுவிட்டு வேறு நாட்களிலே கதா செய்யலாம். கஸ்ர் செய்யக்கூடிய பிரயாணம் எந்த அளவு இருக்க வேண்டும் என்பதிலே நான் ஏற்கனவே சொன்னது போன்று 2 கருத்துக்கள் இருக்கின்றன. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், வஸ்ஸஃபருல் முபீஹ் லில் ஃபித்ர் ஃபி ரமதான் ஹுவ ஸஃபருல் முபாஹ். என்ன சொல்கிறார்கள் என்றால், ரமதானிலே நோன்பை விட முடியுமான சஃபர் என்பது அனுமதிக்கப்பட்ட சஃபராக இருக்க வேண்டும், அனுமதிக்கப்பட்ட பிரயாணமாக இருக்க வேண்டும். அதாவது அனுமதிக்கப்படாத பிரயாணம் என்றால் என்ன? ஒருவர் பாவம் செய்வதற்காகவே பிரயாணம் செய்கிறார். ஒரு அநியாயம் செய்வதற்காக அல்லது ஒரு பாவத்தை செய்வதற்காகவே ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிறார். இதற்கு நாங்கள் ஃபிக்ஹிலே சஃபர் மஅசியா, பாவத்துக்கான ஒருவர் பயணத்திலே செல்கிற பொழுது அவர் ஒன்றை பாவத்தை பார்க்கிறார், அல்லது புறம் பேசுகிறார், அல்லது இன்னொருவருக்கு அநீதி இழைத்து விட்டார். இது பயணத்திலே நடக்கக்கூடிய பாவம். அதல்லாமல் ஒருவருடைய நோக்கம், பயணம் போவதற்கு நோக்கமே பாவம். இரண்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. இங்கே சொல்வது பயணத்துடைய நோக்கமே பாவமான நோக்கம், சஃபர் மஅசியா. அவ்வாறான பயணத்திலே செல்லக்கூடியவருக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி இல்லை என்று இவர்கள் சொல்கிறார்கள். ஃபைன் கான சஃபர மஅசியத்தின், ஒரு பாவமான சஃபராக இருந்தால், அதாவது பயணத்துடைய நோக்கமே பாவம் செய்வது, இவ்வாறான பயணத்திலே செல்பவருக்கு, அதே போன்ற சஃபரன் யுராது பிஹி தஹாயுல் அலல் ஃபித்ர், அல்லது ஒருவர் எதற்காக பயணம் செய்கிறார் என்றால் நோன்பை விட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே, அந்த சலுகையை எடுத்துக்கொள்வதற்காகவே ஒரு தந்திரமாக என்ன செய்கிறார்? பிரயாணம் மேற்கொள்கிறார். இவ்வாறு பிரயாணம் மேற்கொண்டால் லம் யுபஹ் லஹுல் ஃபித்ரு பிஹாத ஸஃபர், இந்த பயணத்தினால் அவருக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. என்றால் இது பாவமான சஃபர் என்பது அதிகமான பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. இமாம் இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹ் போன்ற சில அறிஞர்கள் எவ்வாறான சஃபராக இருந்தாலும் சஃபர் என்று வரும் பொழுது அதிலே நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் தஆலா சலுகை அளித்திருக்கிறான். எனவே இந்த நிபந்தனையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்ததாக வஇன் ஸாமல் முஸாஃபிரு ஸஹ்ஹ ஸௌமுஹு வஅஜ்ஸா, ஒரு பிரயாணி நோன்பு நோற்றால் அவருடைய நோன்பு சிஹத்தாகும், செல்லுபடியாகும். நோன்பு நோட்பதற்கு அனுமதி மார்க்கத்திலே இருக்கிறது. அதற்கு நாங்கள் ஏற்கனவே நபியார்கள் சொன்ன ஹதீஸில், விரும்பினால் நோன்பு நோற்றுக்கொள், விரும்பினால் விட்டுவிடு என்று சொன்னார்கள். அதே போன்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? குன்னா நுஸாஃபிரு மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம் யஅிப் ஸ்-ஸாயிமு அலல் முஃப்திரி வல் முஃப்திரு அலஸ் ஸாயிம். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணம் மேற்கொள்வோம். எங்களிலே நோன்பு நோற்றவர் நோன்பு நோட்காதவரை குறை சொல்லவும் மாட்டார், நோன்பு நோட்காதவர் நோன்பு நோற்றவரை குறை கூறவும் மாட்டார். எனவே பயணத்திலே நபி அவர்களோடு நபித்தோழர்கள் இருக்கின்ற பொழுது சிலர் நோன்பு நோட்டிருப்பார்கள், சிலர் நோன்பு நோட்காதவர்களாக இருப்பார்கள். எனவே அது ஒவ்வொருவருடைய வசதிக்கும் ஏற்ப அவர்கள் நோன்பு நோட்கலாம் அல்லது நோன்பு நோட்காமல் இருக்கலாம். இரண்டுக்கும் மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. ஆனால் ஒருவருக்கு பயணத்திலே நோன்பு நோட்பது சிரமமாக இருந்தால், நோன்பு நோட்பதனால் அவருக்கு சிரமம் இருக்கிறது,
அல்லது அவருக்கு அதனால் பாதிப்பு இருக்கிறது என்றால் அவர் நோன்பை விடுவதுதான் அவருக்கு சிறந்தது. நோன்பை விடுவது சிறந்தது. அதனால்தான் சொல்கிறார்கள், வலாக்கின் பிஷர்தி அல்லா யஷுக்க அலைஹி ஸௌமு ஃபிஸ் ஸஃபர் ஃபஇன் ஷக்க அலைஹி அவ் அதர்ர பிஹி ஃபல்ஃபித்ரு ஃபீ ஹக்கிஹி அஃதல். ஏன் அது சிறந்தது? அஹ்தன் பிர்ருஃஸா, சலுகையை எடுத்துக்கொள்வதற்காக. எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு சலுகை தந்திருக்கிறான். அந்த சலுகையின் மூலமாக நாங்கள் பயனடைய முடியும். அவ்வாறான நிலையிலே நாங்கள் சலுகையை எடுக்காமல் இருப்பது தவறானது, நல்லதல்ல, சிறப்பானதல்ல. எனவே சலுகை எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த சலுகையை நாங்கள் பயன்படுத்துவதனால் எங்களுக்கு இலகு ஏற்படுகிறது என்றால் நாங்கள் அந்த சலுகையை என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். அதுதான் அல்லாஹு தாலாவுக்கு விருப்பமானதும் கூட. ஆனால் சில பேருக்கு நோன்பு நோட்பதுதான் இலகுவாக இருக்கும் என்றால் பிறகு அவர்கள் அந்த நோன்பை கதா செய்கின்ற பொழுது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவ்வாறானவர்கள், அவர்களுக்கு பயணத்திலே சிரமம் இல்லை என்றால் அவர்களுக்கு நோன்பு நோட்பது சிறப்பானது. என்றால் அவர்களுடைய பொறுப்பு முடிந்துவிடும், கடமை முடிந்துவிடும். ரமதானுடைய காலத்துடைய சிறப்பை அவருக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு சிரமமும் இல்லை. அவ்வாறான நிலையில அவர் நோன்பு நோட்பது சிறப்பானது என்பது அதிகமான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் கடினமாக இருக்கக்கூடியவர்கள் நோன்பை விடுவதுதான் அவர்களுக்கு சிறந்தது. என்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ஃபிஸ் ஸஃபரி ரஜுலன் ஸாயிபன் கத் துல்லில அலைஹி மின் ஷித்தத்தில் ஹர். கடுமையான சூட்டின் காரணமாக ஒரு மனிதருக்கு நிழல் கொடுக்கப்பட்டிருந்தது. வதஜம்மஅ அன்-நாஸு ஹவுல, அவரை சூழ மனிதர்கள் எல்லாம் சூழ்ந்திருந்தார்கள். அதாவது அவர் மிகவுமே களைப்படைந்த ஒரு நிலையிலே ஒரு மனிதர் இருக்கிறார். மக்கள் எல்லாம் அவரை சூழ்ந்திருக்கிறார். நபி அவர்கள் விசாரிக்கிறார், என்ன விடயம்? அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, இவர் நோன்பு நோட்டிருக்கிறார். فقال صلى الله عليه وسلم ليس من البر الصيام في السفر. பயணத்திலே நோன்பு நோட்பது நன்மையான காரியத்தில் உள்ளதல்ல. அதாவது நீங்கள் கூடுதல் நன்மை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் பயணத்திலே நீங்கள் நோன்பு நோட்பதனால் அது நன்மையை உங்களால் பெற முடியாது என்பதை இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார். எனவே அல்லாஹ் தஆலா சலுகை அளித்திருக்கிறான். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற நோன்பு நோட்கிறது. இப்படியான நிலையில் நீங்கள் அந்த கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டு நீங்கள் நோன்பு நோட்பதனால் நீங்கள் நன்மை அடைய முடியாது. அந்த நீங்கள் நோன்பு நோட்பதற்காக உங்களுக்கு என்ன கிடைக்காது? கூடுதல் நன்மை கிடைக்காது. இந்த நிலையிலே நோன்பை விடுவதுதான் சிறந்தது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. இதே போன்று இன்னும் சில ஹதீஸ்கள் இருக்கின்றன. அடுத்ததாக நாங்கள் அடுத்த மூன்றாவது அனுமதிக்கு வருவோம். மூன்றாவது சலுகை. மூன்றாவது சலுகை அல் ஹைது வன் நிஃபாஸ், மாதவிடாய் மற்றும் பிரசவ இரத்தம், நிஃபாஸ். இந்த இரண்டும் ஏற்பட்ட பெண்கள், மாதவிடாய் அல்லது நிஃபாஸ் ஏற்பட்ட ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும்? ரமதானுடைய காலத்திலே துஃப்திரு ஃபீ ரமதான் உஜூப, கட்டாயமாக நோன்பை விட வேண்டும். வயஹ்ருமு அலைஹா ஸௌம், நோன்பு நோட்பது இப்படியான பெண்களுக்கு ஹராம். வலவ் ஸாமத் லம் யஸிஹ மின்ஹு, நோன்பு நோற்றாலும் அந்த நோன்பு அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் என்ன சொன்னார்கள்? அலைஸ இதா ஹாதத் லம் துஸல்லி வலம் தஸும் ஃபதாலிக மின் நுக்ஸானி தீனிஹா. ஒரு பெண் மாதவிடாய் காலத்திலே நோன்பு நோட்காமலும் தொழாமலும் இருப்பதில்லையா, அதுதான் அவளுடைய மார்க்கத்தில் இருக்கின்ற குறை என்று சொல்லப்பட்டது என்று சொன்னார்கள். எனவே ஒரு பெண் மாதவிடாய் காலத்திலே நோன்பு நோட்பது, அதே போன்று நிஃபாசுடைய நிலையிலே நோன்பு நோட்பது கூடாது. ஆனால் அது முடிந்ததற்கு பிறகு அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ள வேண்டும். வயஜிபு அலைஹிம் அல் கதாஉ லிகௌலி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான யுஸீபுனா தாலிக், மாதவிடாய் எங்களுக்கு ஏற்படும், ஃபனுமர பிகதாஇஸ் ஸௌமி வலா நுமர பிகதாஇஸ் ஸலாஹ், நாங்கள் நோன்பை கதா செய்யுமாறு ஏவப்படுவோம், தொழுகையை கதா செய்யுமாறு ஏவப்பட மாட்டோம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஏவக்கூடியவர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் மார்க்கத்திலே ஏவக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. எனவே அடுத்த நான்காவது சலுகையை நாங்கள் பார்ப்போம். அதாவது அல் ஹம்லு வர்ரதா, கர்ப்பம், அதே போன்று பாலூட்டுதல். கர்ப்பம் தரித்திருந்தால் ஒரு பெண், அதே போன்று ஒரு பெண் பாலூட்டக்கூடிய நிலையில இருந்தால், இத்தகைய பெண்களுக்கு நோன்பை விடுவதற்கு மார்க்கம் சலுகை அளித்திருக்கின்றது. இவர்களும் என்ன செய்யலாம்? நோன்பை விட்டுவிடலாம். விட்டுவிட்டு
பிறகு அவர்கள் அந்த நோன்புகளை நோற்றுக்கொள்ளலாம். فالمرأة إذا كانت حاملا أو مرضعا وخافت على نفسها أو ولدها بسبب الصوم جاز لها الفطر. அதாவது கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண் அல்லது பாலூட்டக்கூடிய பெண், இந்த 2 பெண்களும் தனக்கு ஏதாவது நோன்பு நோட்பதனால் ஆபத்து வந்துவிடும் அல்லது தன்னுடைய குழந்தைக்கு ஆபத்து வந்துவிடும் என்று அவர்கள் கருதினால் என்ன செய்யலாம்? அவர்கள் நோன்பை விட்டுவிடுவதற்கு மார்க்கம் அவர்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. அதற்குரிய ஆதாரம் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ வதஅ அனில் முஸாஃபிரி ஷத்ர ஸ்-ஸலாத்தி வஸ்-ஸௌமி வ அனில் ஹுப்லா வல் முர்திஇ ஸ்-ஸௌம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பிரயாணிக்கு தொழுகையிலே பாதியையும் ஒரு பகுதியையும் வஸ்-ஸௌம் நோன்பையும் தளர்த்தி இருக்கிறான். வ அனில் ஹுப்லா கர்ப்பிணி பெண்ணுக்கும் வல் முர்தி பாலூட்டும் பெண்ணுக்கும் நோன்பை தளர்த்தி இருக்கிறான். எனவே இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது என்றால், இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். அல்லாஹு தாலா எங்களுக்கு தெரியும், பிரயாணத்திலே தொழுகையை எங்களுக்கு அதில் ஒரு பகுதியை தளர்த்தி இருக்கிறான். 4 ரக்காத் தொழுகைகளை நாங்கள் 2 ரக்காத்துகளாக தொழுகின்றோம். அதே போன்று நோன்பை விடுவதற்கு தளர்வு அளித்திருக்கின்றான், சலுகை அளித்திருக்கிறான். அதே போன்று கர்ப்பிணி பெண்ணுக்கும் பாலூட்டும் பெண்ணுக்கும் நோன்பை விடுவதற்கு சலுகை அளித்திருக்கிறான். இன்னும் இதன் அடிப்படையிலே ஒரு பிரயாணி எவ்வாறு பிறகு நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டுமோ அதே போன்று ஒரு பாலூட்டும் பெண்ணும் கர்ப்பிணி பெண்ணும் நோன்பை அவர்களுக்கு முடியுமான காலத்திலே நோற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த ஹதீஸில் இருந்தும் நாம் புரிந்து கொள்ளலாம். ரைட். وتقضي الحابل والمرضع مكان الأيام التي أفطرتها. இதான் இங்கே சொல்கிறார், அவர்கள் விட்ட நோன்புகளை பிறகு நோற்றுக்கொள்ள வேண்டும். இது எப்போதென்றால் وذلك إن خافتا على نفسيهما, அவர்களுக்கு ஆபத்து வரும் என்ற நிலையிலே இருந்தால், தங்களுக்கு ஆபத்து வரும் என்றிருந்தால் அவர்கள் இவ்வாறு பிறகு விட்ட நோன்புகளை நோற்றுக்கொள்ளலாம். ஆனால் فإن خافت الحامل مع ذلك على جنينها والمرضع على رضيعها, கர்ப்பிணி பெண் தன்னுடைய சிசுவுக்கு ஆபத்து வரும் என்ற பயத்தின் காரணமாகவும் அல்லது பாலூட்டும் பெண் தன்னிடம் பால் குடிக்கும் குழந்தைக்கு ஆபத்து வரும் என்பதனாலும் அவர்கள் நோன்பை விட்டிருந்தால், அந்த பயத்தினால் நோன்பை விட்டிருந்தால் அவர்கள் கதா செய்வதோடு ஃபிதியாவும் கொடுக்க வேண்டும் என்று இங்கே இவர்கள் சொல்கிறார்கள். அத்அமத் மஅல் கதாஇ அன் குல்லி யௌமின் மிஸ்கீனா, கதா செய்வதோடு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிக்க வேண்டும். இதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது, நாங்கள் பார்ப்போம். இவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் லிகௌலி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வல் முர்திஉ வல் ஹுப்லா இதா خافتا على اولادهما افطرتا واطعمتا. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள், கர்ப்பிணி பெண்ணும் பாலூட்டும் பெண்ணும் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஆபத்து வரும் என்று பயந்து அவர்கள் நோன்பை விட்டால், அவர்கள் நோன்பை விட்டு பயந்தால் அவர்கள் நோன்பை விட்டுவிட்டு உணவளிப்பார்கள் என்று இந்த ஹதீஸிலே, இந்த செய்தியிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. முதல் கருத்து என்னவென்றால், இங்கே நான் சொன்னது போன்று பாலூட்டும் பெண்ணும் கர்ப்பிணி பெண்ணும் அவர்கள் விட்ட நோன்புகளை நோட்டுக்கொண்டால் போதுமானது. அவர்கள் குழந்தைக்கு ஆபத்து வரும் என்று பயந்தாலும் சரி, தங்களுக்கு ஆபத்து வரும் என்று பயந்தாலும் அவர்கள் விட்ட நோன்புகளை நோட்டுக்கொண்டால் போதுமானது. அவர்கள் ஃபிதியா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அதற்கு தெளிவான ஆதாரங்கள் இல்லை. அதனால் அவர்கள் விட்ட நோன்புகளை நோற்றுக்கொண்டால் போதுமானது என்பதுதான் உண்மையிலே பலமான கருத்து. ஆனாலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன கருதுகிறார்கள் என்றால், கர்ப்பிணி பெண் அதே போன்று பாலூட்டும் பெண் அவர்கள் விட்ட நோன்புகளை நோட்காமல் அதற்கு பதிலாக உணவளித்தால் போதுமானது என்றும் கருதுகிறார்கள். அவர்களுடைய காலத்திலே அவர்களுக்கு அதுக்கு மாற்றமான கருத்து இருந்ததாகவும் தெரியவில்லை. அவர்கள் இந்த இருவரும் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையிலே ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள், சில அறிஞர்கள் அவர்கள் விட்ட நோன்புக்கு கதா செய்ய வேண்டியதில்லை, உணவளித்தால் போதுமானது என்ற கருத்தை எடுத்திருக்கிறார். ஆனால் பெரும்பாலான
அறிஞர்கள் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஷேக் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ், இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் எல்லாம் அவர்கள் விட்ட நோன்புகளை கதா செய்ய வேண்டும் என்று கருதுகிறார்கள். அதையும் விட மேலாக இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து ஷாஃபி மத்ஹப்லையும் அதே போன்று இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்தும் இதுதான். அவர்கள் விட்ட நோன்புகளை கதா செய்வதோடு என்ன செய்ய வேண்டும், மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கவும் வேண்டும் என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கூற்றை ஆதாரமாக கொண்டு வந்திருக்கிறார். இந்த கூற்றிலே கதா செய்ய வேண்டும் என்று இல்லை, கதா செய்ய வேண்டும் என்பது இல்லை. விட்ட நோன்புகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று இருக்கிறது. எனவே அது அவர்களுடைய கருத்து. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடையவும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து விட்ட நோன்புகளுக்கு உணவளித்தால் போதுமானது. ஆனால் மேலே உள்ள நபி அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை பார்க்கின்ற பொழுது ஒரு பிரயாணிக்கு எவ்வாறு சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறுதான் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கும் அதே போன்று பாலூட்டும் பெண்ணுக்கும் சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் தங்களுடைய குழந்தைக்கு ஆபத்து வரும் என்று பயந்தாலும், தங்களுக்கு ஆபத்து வரும் என்று பயந்தாலும் அவர்கள் விட்ட நோன்புகளை பின்னர் நோற்றுக்கொள்ளலாம். ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்தும் அவர்கள் கர்ப்பிணியா இருக்கிறார்கள் அல்லது பாலூட்டும் நிலையில இருக்கிறார், நோன்பு நோட்பதே மொத்தமாக சிரமமாக இருந்தால் அங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஃபத்வாவும் அதே போன்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஃபத்வாவும் அவர்களுக்கு இலகுவாக இருக்கலாம். அல்லாஹு அலம். எனவே அடுத்த சுருக்கத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். சுருக்கமாக 4 காரணங்களினால் நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்படுகின்றது. ஒன்று சஃபர், பிரயாணம். அடுத்தது நோய். அடுத்தது அல் ஹைது வன் நிஃபாஸ், மாதவிடாயும் நிஃபாஸ் குழந்தை பெற்ற பிரசவ இரத்தமும். அடுத்து வல் ஹௌஃபு மினல் ஹலாக், அழிவு வரும், ஆபத்து வரும் என்ற அச்சம். கமா ஃபில் ஹாமில் வல் முர்தி, கர்ப்பிணி பெண்ணிலும் காலூட்டும் பெண்ணிலும் இருப்பதை போல. எனவே இவ்வாறான நிலையில இருப்பவர்களுக்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது நோன்பை விடுவதற்கு. எனவே நாம் சொன்னோம், பலமான கருத்து கர்ப்பிணி பெண்ணும் பாலூட்டும் பெண்ணும் அவர்கள் நோன்பை விட்டுவிட்டு வேறு நாட்களிலே அந்த நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். அல்லாஹு மிக அறிந்தவன். இப்போது நாங்கள் அடுத்த 2வது பகுதிக்கு போவோம். 2வது பாபிலே, அல் பாபு தானியிலே 2வது பகுதி முஃபத்திராத்து ஸாயிம், நோன்பாளியுடைய நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்கள். சில காரியங்களை செய்தால் நோன்பாளிகளுடைய நோன்பு முறிவடைந்து விடும். அவைகளை இப்போது நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல் விடயம் அல் அக்குலு அவிஷ்ஷுர்பு அம்தன், வேண்டுமென்று, அதாவது தெரிந்து கொண்டு, மறதியாக இல்லாமல், நிர்பந்தமாக இல்லாமல் என்ன செய்கிறார், ஒருவர் ஞாபகத்தோடு தெரிந்து கொண்டு உண்ணுகிறார், பருகுகிறார் ரமதானுடைய காலத்திலே, பகல் காலத்திலே நோன்பு பிடித்திருக்கக்கூடிய நிலையிலே. எனவே அவருடைய நோன்பு பாத்திலாகிவிடும், அவருடைய நோன்பு செல்லுபடியற்றதாக மாறிவிடும் என்றால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அப்யது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், எதுவரைக்கும் கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு ஃபஜ்ருடைய நேரத்திலே தெளிவாகும் வரையிலே. அதாவது கருப்பு கயிறு என்பது இரவு, வெள்ளை கயிறு என்பது சுபஹுடைய அந்த வெளிச்சம். எனவே பகலுடைய ஆரம்பம். எனவே பகல் ஆரம்பிக்கும் வரையிலே நீங்கள் உண்ணலாம், பருகலாம். ஃபஜ்ர் ஆகும் வரையிலே நீங்கள் உண்ணலாம், பருகலாம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், தும்ம அதிம்மு ஸியாம இலல் லைல், தொடர்ந்து நீங்கள் பின்னர் நீங்கள் உங்களுடைய நோன்பை இரவு வரையிலே பூரணப்படுத்துங்கள். எனவே நோன்பை பூரணப்படுத்துவதற்கு மாற்றமானதான் உண்ணுவதும் பருகுவதும். உண்டால் பருகினால் நோன்பு முறிவடைந்து விடும் என்பது இந்த ஆயத்து எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. எனவே சூரியன் மறைகின்ற வரையிலே நாங்கள் உண்ணாமலும் பருகாமலும் இருக்க வேண்டும். இது நோன்புடைய முக்கியமான நிபந்தனை. எனவே யார் மறதியாக சாப்பிடுகிறாரோ அவருடைய நோன்பு செல்லுபடியானது. ஒருவர் மறதியாக உண்டார், மறதியாக குடித்தார் என்றால் அவருடைய நோன்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. தொடர்ந்து அவர் அந்த நோன்பை பிடிக்க வேண்டும். ஞாபகம் வந்த உடனேயே அவர் உண்ணுவதை அல்லது குடிப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அல்லது யாராவது அவருக்கு நீங்கள் நோம்பாளி என்று சொல்லி ஞாபகமூட்டியவுடன் அதனை அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் நஸிய வஹுவ ஸாயிமுன் ஃபஅகல அவ் ஷரிப ஃபல்யுத்திம்ம ஸௌமஹு ஃபஇன்னமா அத்அமஹு அல்லாஹு வஸகாஹ். யார் மறதியாக அவர் நோன்பாளியாக இருக்கும் நிலையில்
உண்டாரோ அல்லது பருகினாரோ அவர் தன்னுடைய நோன்பை பூரணப்படுத்திக் கொள்ளட்டும். நிச்சயமாக அல்லாஹ் தான் அவருக்கு உணவளித்திருக்கிறான், குடிப்பதற்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். எனவே மறதியாக ஒருவர் உண்டால், பருகினால் அவருடைய நோன்பு முறிவடைய மாட்டாது. தொடர்ந்து என்ன சொல்கிறார்கள்? வயஃப்சுது ஸௌமு பிஸ்ஸஊதி வபிகுல்லி மா யஸிலு இலல் ஜௌஃப். அதாவது சவுத், மூக்குக்குள்ளே மறந்து விடுவது, மூக்கிலே சொட்டு மறந்து விடுவது நோன்பை முறித்துவிடும். சவுத் என்றால் மூக்கிலே மறந்தை விட்டு அதை மேலே இழுப்பார்கள் சில நேரம். அவ்வாறு இழுக்கும் பொழுது, மேலே எடுக்கும் பொழுது, தலையின் பக்கம் எடுக்கும் பொழுது, பிறகு எங்களுக்கு தெரியும் மூக்குக்கும் எங்களுடைய சமிபாட்டு தொகுதிக்கும் உணவு தொகுதிக்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது. எனவே மூக்குக்குள் சென்ற அந்த மருந்து, தண்ணீர் எங்களுடைய தொண்டைக்குழியை திரும்பவும் வந்தடையும். அதற்கு பிறகு அது எங்களுடைய தொண்டைக்குழிக்கு கீழே இரைப்பை நோக்கி போகும். இதனால் அவ்வாறு மூக்குக்கு மருந்திடுவது நோன்பை முறித்துவிடும் என்று இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நோன்பாளியாக இருக்கக்கூடியவர் அளவுக்கு அதிகமாக மூக்குக்குள் தண்ணீர் செலுத்தக்கூடாது, வாய் கொப்பளிக்க கூடாதுன்னு சொன்னார்கள். காரணம், சாதாரணமான நிலையில அளவுக்கு அதிகமாக, அதாவது கூடுதலாக வாய் கொப்பளித்துக் கொள்ளுங்கள், மூக்குக்கு கூடுதலாக அதிகமாக தண்ணீரை செலுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நோன்பாளியை தவிர என்றால், நோன்பாளியாக இருப்பவர் அவ்வாறு செய்கின்ற பொழுது அது அவருடைய நோன்பை முறித்துவிடும். அவருடைய தொண்டைக்குள் தண்ணீர் உள்ளே சென்றுவிடும். அதனால் இங்கே மருந்து ஏற்றக்கூடியவர்கள் அவருடைய மருந்தை மூக்குக்குள் அவர்கள் செலுத்தினால், அவர் தொண்டைக்குள்ளே வந்துவிட்டால் அவர் நோன்பு முறிந்துவிடும். இல்லை, சரியான கருத்து இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அவர் மருந்தை மூக்குக்குள் செலுத்தினாலே நோன்பு முறிந்துவிடும். இமாம் ஷவுகானி ரஹிமஹுல்லாஹ் சொல்வதை போன்று அவ்வாறு மூக்குக்கு உள்ளே அவர் இழுத்து அது மேலே சென்று தொண்டைக்குழிக்கு வரவில்லை என்றால், தொண்டைக்குழியிலே இறங்கவில்லை என்றால், உணவு தகுதிக்கு போகவில்லை என்றால் நோன்பு முறியாது. ஆனால் கீழே வந்துவிட்டால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். கீழே வந்துவிட்டால் நோன்பு முறிந்துவிடும். அதே போன்றுதான் வபி குல்லி மா யஸிலு இலல் ஜௌஃப், தொண்டையை வந்தடையக்கூடிய அனைத்தை கொண்டும் நோன்பு முறிந்துவிடும். வலவு மின் கைரில் ஃபம், வாய் மூலமாக அல்லாமல் வேறு வழியால் வந்தாலும் நோன்பு என்ன செய்துவிடும்? முறிந்துவிடும். என்றால் அது எங்களுடைய உணவு தொகுதிக்கு வரக்கூடியதாக இருந்தால் அது எங்களுடைய நோன்பை முறித்துவிடும். எப்படியானது? மிம்மா ஹுவ ஃபி ஹுக்மில் அக்லி வஷ்ஷுர்பி, உண்ணுதல் பருகுதல், இதை போன்று இருக்கக்கூடிய விஷயங்கள். எதை போன்று? கல் இப்ரத்தில் முகத்தியா, அதாவது உணவுக்காக எடுத்துக்கொள்ளப்படும் இன்ஜெக்ஷன். இப்போது 2 விடயம் இருக்கிறது. இன்ஜெக்ஷன் உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதிலே மருந்தாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய இன்ஜெக்ஷன் இருக்கின்றன. இவைகள் நோன்பை முறிக்காது. அதாவது ஒருவர் தன்னுடைய கையிலோ காலிலோ உடலிலே வாயினால் அல்லாமல் வேறு இடங்களிலே மருந்து என்ன செய்கிறார்? இன்ஜெக்ஷன் மூலமாக எடுத்துக்கொண்டால் அவருடைய நோன்பு முறியாது. என்றால் அது உணவு, அது அக்கல் ஷுருப்னு சொல்ல முடியாது, உணவு அல்லது குடிபானம் என்று சொல்ல முடியாது, மருந்தாக உடம்புக்கு ஏற்றப்படுகிறது. அதே நேரத்திலே எந்த ஒரு மருந்தையும் வாயினால் உட்கொண்டால் நோன்பு முறிந்துவிடும். வாயினால் உட்கொண்டால் முறிந்துவிடும். அது மருந்து அல்லாமல் ஒரு எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவர் வேண்டுமென்று வாய்க்குள்ளால் அதை தொண்டைக்கு வழியால் செலுத்தினால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அதேபோல் இன்ஜெக்ஷன்ல எனர்ஜிக்காக விட்டமின்கள் இருக்கின்றன. அவைகளை அது உணவுக்கு பகரமானது. எனவே அவைகளை எடுத்துக்கொண்டால் நோன்பு முறியும். என்றால் அது உண்ணுவது பருகுவது போன்றது. உண்ணுவது பருகுவது எந்த நோக்கத்துக்காக நாங்கள் உண்ணுகிறோமோ பருகிறோமோ அதே நோக்கத்திற்காகத்தான் அந்த அல் இபர் அல் முகத்தியா, அதாவது உணவுக்கு சமமான உணவூட்டக்கூடிய இன்ஜெக்ஷன்கள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. எனவே அது உணவுக்கு பகரமாக இருப்பதனால் அவை வாய் வழியாக அல்லாமல் எங்களுடைய உடலில் எந்த பகுதி வழியாகவும் அது செலுத்தப்பட்டால் நோன்பு முறிந்துவிடும். எனவே வாய் வழியால் எந்த பொருளை நாங்கள் செலுத்தினாலும் தெரிந்து கொண்டு அது நோன்பை முறித்துவிடும். வாய் வழி அல்லாமல் ஏனைய பகுதிகளால், உடம்பில் இருக்கக்கூடிய ஏனைய பகுதிகளால் நாங்கள்
உணவுக்கு பகரமான உணவுக்கு சமமான அல்லது குடிபானத்துக்கு சமமான ஒன்றை நாங்கள் செலுத்தினால் நோன்பை முறித்துவிடும். அவ்வாறல்லாமல் மருந்துகள் வாய் வழியாக அல்லாமல் வேறு வழியாக செலுத்தினால் நோன்பை அது முறிக்காது. ரைட். அடுத்தது இரண்டாவது நோன்பை முறிக்கக்கூடிய இரண்டாவது காரியத்துக்கு நாங்கள் வருவோம். அல்ஜிமா, உடலுறவு கொள்வது. உடலுறவு கொள்வது நோன்பை முறித்துவிடும். யார் ரமதானுடைய பகல் காலத்திலே உடலுறவு கொள்கிறாரோ நோன்பு நோற்ற நிலையிலே அவருடைய நோன்பு முறிவடைந்து விடும். அவர் என்ன செய்ய வேண்டும்? தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதே போன்று அவர் விட்ட நோன்பை கதா செய்ய வேண்டும். அவர் அந்த முறித்த நோன்பை பிறகு கதா செய்ய வேண்டும். இதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில அறிஞர்களுடைய கருத்து, அவருக்கு அதை கதா செய்ய முடியாது என்றால் அல்லாஹு தாலா அந்த நேரத்திலே அந்த நோன்பை நோக்க வேண்டும் என்று வரையறுத்திருக்கிறான். அவர்களை எந்த நியாயமும் இல்லாமல் அந்த நோன்பை விட்டிருக்கிறார். எனவே அவருக்கு அது தண்டனையாகவும் அவருக்கு அந்த நோன்பு கதா செய்வதற்கு அதை ஈடு செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் எல்லோரும் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? வஅலைஹி மஅல் கதாஇ கஃபாரா. இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கதா செய்வதோடு அவர் கஃபாராவும் கொடுக்க வேண்டும். கஃபாரா கொடுக்க வேண்டும் என்பது உறுதியான விஷயம். தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது என்ன கஃபாரா? அதுக்கு அவர் குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டும். ரமதானுடைய நோன்பை ஒருவர் ரமதானுடைய காலத்திலே ஜிமாயின் மூலமாக, உடலுறவின் மூலமாக முறித்தால் அதற்கு பெரிய குற்றப்பரிகாரம் இருக்கிறது. வஹிய இத்கு ரகபா, ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். ஃபஇல்லம் யஜித், அடிமை அவருக்கு கிடைக்கவில்லை என்றால் ஸாம ஷஹ்ரைனி முத்தஸாபிஈன், 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு நோக்க வேண்டும். 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு நோக்க வேண்டும் அந்த குற்றத்துக்கு பரிகாரமாக. ஃபஇல்லம் யஸ்ததி, அதுவும் அவரால் முடியவில்லை என்றால் அத்அம 60 மிஸ்கீனா, தொடர்ந்து 2 மாதங்கள் அவரால் நோன்பு நோக்க முடியாது என்றிருக்கும் நிலையில் உள்ளவர் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். இதற்கு ஆதாரம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அவர்கள் சொல்கிறார்கள், பைனமா நஹ்னு ஜுலூசுன் இன்த நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத் ஜாஅஹு ரஜுலுன் ஃபகால யா ரசூலல்லாஹ் ஹலக்த். நாங்கள் நபி அவர்களிடம் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் அழிந்து விட்டேன் என்று சொன்னார். ஃபகால மாலக், நபி அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது? கால வகஅத்து அலா இம்ரஅதி வ அனா ஸாயிம், நான் நோன்பாளியாக இருக்கும் பொழுது என்னுடைய மனைவியோடு உறவு கொண்டு விட்டேன். فقال رسول الله صلى الله عليه وسلم هل تجد رقبة تعتقها هل تجد رقبة تعتقها, உரிமை இடுவதற்குரிய ஒரு அடிமை உங்களிடத்தில் இருக்கிறாரா? قال لا, இல்லை என்று சொன்ன பொழுது قال هل تستطيع أن تصوم شهرين متتابعين, தொடர்ந்து 2 மாதங்கள் உங்களால் நோன்பு நோக்க முடியுமா? அதற்கும் அவர் இல்லை என்று சொன்னார். قال هل تجد طعام 60 مسكينا, 60 ஏழைகளுக்கு உங்களால் உணவளிக்க முடியுமா என்று நபி அவர்கள் திரும்ப கேட்டார்கள். قال لا, அதற்கும் அவர் இல்லை என்று சொன்னார், முடியாது என்று சொன்னார். என்றால் அவரிடத்திலே அதற்குரிய வசதியும் இல்லை. قال فمكث النبي صلى الله عليه وسلم فبينما نحن على ذلك أتي النبي صلى الله عليه وسلم بعرق فيه تمر والعرق المقتل. இவ்வாறு நாங்கள் அவ்வாறு உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது நபி அவர்களிடம் ஒரு கூடையிலே ஒரு பேரீச்சம் பழங்கள் செய்யப்பட்டது, கொண்டு வரப்பட்டது. நபி அவர்கள் கேட்டார், ஐன சாயில், கேள்வி கேட்டவர் எங்கே? ஃபகால அன, இதோ நான் இருக்கிறேன் என்று அவர் சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார், ஹுத் ஹாதா ஃபதஸத்தக் பிஹ், இதை நீங்கள் எடுத்து தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஃபகால அர்ரஜுலு அஅலா அஃப்கர மின்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னை விடவும் ஒரு ஏழைக்கா நான் தர்மம் செய்வது? ஃபவல்லாஹி மா பைன லாபதைஹா யுரீதுல் ஹர்ரத்தைன் அஹ்ல பைத்தின் அஃப்கர மின் அஹ்லி பைத்தி, மதீனாவுடைய இந்த 2 எல்லைக்கும் இடையிலே என்னுடைய வீட்டார்களை விட மிக ஏழ்மையான வீட்டார்கள் யாருமே கிடையாது என்று அவர் சொன்னார். فضحك النبي صلى الله عليه وسلم حتى بدت أنيابه, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள், அவருடைய கடைவை பற்கள் தெரியும் வரையிலே. ثم قال, பின்னர் நபி அவர்கள் சொன்னார்கள், அத்இம்ஹு அஹ்லக், உங்களுடைய குடும்பத்துக்கு அதனை நீங்கள் உண்ண கொடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையிலே நோன்பை ஒருவர் ஜிமாயின் மூலமாக, உடலுறவின் மூலமாக முறித்தால் அவர் கஃபாரா கொடுக்க வேண்டும். அவரிடத்திலே வசதி இருந்தால் ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். அதற்கு வசதி இல்லை, இப்போது அடிமை இல்லை என்று நிற்கும் நிலையில் அவர் 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு நோக்க வேண்டும். அதற்குரிய சக்தி அவருக்கு இல்லை என்றால் அவர் 60 ஏழைகளுக்கு
உணவளிக்க வேண்டும். இதே போன்றுதான் இங்கே சொல்கிறார் وفي معنى الجماع إنزال المني اختيارا. அதாவது இந்திரியத்தை ஒருவர் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையிலே அவர் விரும்பி வெளிப்படுத்தினால், வெளியிட்டால் அதுவும் ஜிமாவை போன்றதுதான். அதாவது فإن أنزل الصائم مختارا بتقبيل أو لمس أو استمناء أو غير ذلك فسد صومه. அவருடைய நோன்பு ஃபாசிதாகிவிடும், நோன்பு செல்லுபடியற்றதாக மாறிவிடும், வீணாகிவிடும். ஒரு நோன்பாளி முத்தமிடுவதன் மூலமாக, அவராக விரும்பி அல்லது தொடுவதன் மூலமாக அல்லது இந்திரியத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக அவர் வெளிப்படுத்த முயற்சிப்பதன் மூலமாக இந்திரியம் வெளிப்பட்டால் அவருடைய நோன்பு முறிவடைந்து விடும். ஏன் முறிவடைந்து விடும்? لأن ذلك من الشهوة التي تناقض الصوم. ஏனென்றால் அது நோன்புக்கு முரணான இச்சை. அதாவது அல்லாஹு தாலா நோன்பிலே இச்சையை தவிர்க்க சொல்லி இருக்கிறான். உடலுறவு கொண்டால் நோன்பு முறியும் என்று சொல்லி இருக்கின்றார். எனவே கிட்டத்தட்ட உடலுறவு கொள்வதனால் எந்த விளைவு ஏற்படுகிறதோ அதே விளைவுதான் ஒருவர் இந்திரியத்தை வெளிப்படுத்துவதனாலும் ஏற்படுகிறது. அவருடைய இச்சையை அதன் மூலம் அவர் போக்கிக் கொள்கின்றார். அல்லாஹு தாலா ஹதீஸ் குத்ஸில என்ன சொல்லியிருக்கிறான்? நோன்புக்கு நானே கூலி கொடுக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய அடியான் அவனுடைய உணவையும் அவனுடைய குடிபானத்தையும் வஷஹுவதஹு, அவனுடைய இச்சையையும் எதற்காக அவன் விடுகிறான் என்றால் மின் அஜ்தி, எனக்காக விடுகின்றான். எனவே ஒருவர் இந்திரியத்தை வெளிப்படுத்தினால் அவருடைய இச்சையை அவர் விடவில்லை. எனவே அந்த ஹதீஸிலே சொல்வதற்கு அது மாற்றமாக இருக்கிறது. சரியான கருத்து என்னவென்றால், இங்கே சொல்வதை போன்று ஒருவர் விரும்பி அவருடைய இந்திரியத்தை வெளிப்படுத்தினால் அவருடைய நோன்பு முறிவடைந்து விடும். ஏனென்றால் அது ஷஹ்வாவை அவர் விடவில்லை. ஹதீஸில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஷஹ்வாவை விட வேண்டும் என்று சொல்கிறான். விட்டால் தான் நோன்பு. எனவே ஷஹ்வாவை விடவில்லை என்றால், இச்சையை விடவில்லை என்றால் அது நோன்பாக கிடையாது. எனவே وعليه القضاء دون الكفارة, அவர் மீது அந்த நோன்பை கதா செய்வது கட்டாயம், கஃபாரா கொடுக்க வேண்டியது கட்டாயம் இல்லை. கஃபாரா எதற்கு? لأن الكفارة لا تلزم إلا بالجماع فقط. கஃபாரா என்பது ஜிமாவுக்கு மட்டும்தான், உடலுறவு கொள்வதற்கு மட்டும்தான். لورود النص خاصا به, அது சம்பந்தமாக தான் நேரடியாக ஹதீஸ்லே வந்திருக்கிறது. ஆனால் இதற்கு கஃபாரா கொடுக்க வேண்டும் என்று வரவில்லை. ஆனால் இது நாம் ஏற்கனவே சொன்னது போன்று ஷஹ்வாவை விடாத ஒரு நிலையாக இருப்பதனால், அது நோன்புக்கு மாற்றமாக இருப்பதனால் அங்கே அவருடைய நோன்பு முறிவடைந்து விடும் என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து. அதுதான் பலமானது. ஏற்கனவே நாம் சொன்ன ஹதீஸின் காரணமாக இது ஒருவர் தேர்வு செய்து என்ன செய்கிறார்? அவர் விரும்பி இவ்வாறு நடந்து கொண்டால். அவ்வாறல்லாமல் ஒருவர் தூக்கத்திலே அவருடைய இந்திரியம் வெளிப்பட்டால், அவர் அல்லது இச்சை இல்லாமல் நோயின் காரணமாக அவ்வாறு வெளிப்பட்டால் அவருடைய நோன்பு முறிவடையாது. என்றால் அவராக அதை தேர்வு செய்யவில்லை. இச்சையிலே சிலது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக முத்தமிடுவது. ஒருவருக்கு தெரியும், முத்தமிடும் பொழுது அவர் முத்தமிட்டார், அது இச்சைதான், தொடுதல் இச்சையாக இருக்கும். ஆனால் அதற்கு வேறு ஹதீஸிலே அனுமதி இருக்கிறது. ஆனால் ஒருவர் தெரிந்து கொண்டு நான் முத்தமிடுவதனால் எனக்கு இவ்வாறு வந்துதான் ஆகும், இந்திரியம் வெளிப்படும் என்று உறுதியாக அவருக்கு தெரியும் என்றால் அவர் முத்தமிடுவது அவருக்கு கூடாது. அதனை அவர் தவிர்க்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ஒருவர் சாதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையிலே மனைவியரை முத்தமிட்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை மிகவும் கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். உங்களிலே யாருக்கு அவ்வாறு முடியும்? எவ்வாறு இருந்தால் அனுமதி இருக்கிறது. ஒரு வாலிபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுமதி கேட்டபொழுது நபி அவர்கள் முத்தமிடுவதற்கு நோன்புடைய நேரத்திலே அனுமதியை மறுத்தார்கள். அதே போன்று ஒரு வயோதிபர் அனுமதி கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்தார்கள் என்ற ஒரு ஹதீஸ்ல இருக்கிறது. இந்த ஹதீஸ்ல கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிலர் இதில் ஒரு மஜ்ஹூலான ராவி அபுல் அம்பஸ் என்பவர் இருக்கிறார், அதனால் இது பலவீனமானது என்று சொல்லியிருந்தாலும் இது பலமானது. காரணம், இந்த அறிவிப்பாளரை இப்னு மயின் ரஹிமவுல்லா அவர்கள் இப்னு மயின் ரஹிமவுல்லா அவர்கள் இதனை
இந்த அறிவிப்பாளரை உறுதி செய்திருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸ் பலமானது. இங்கே வாலிபர் வயோதிபர் என்பதல்ல. சில நேரம் சில வயோதிபர்கள் இருப்பார்கள், அவர்களால் கட்டுப்படுத்த முடியாதவர்களாக இருப்பார்கள். சில வாலிபர்கள் இருப்பார்கள், அவர்களால் கட்டுப்படுத்த முடியுமானவர்களாக இருப்பார்கள். எனவே இங்கே கவனிக்க வேண்டியது, யாருக்கு கட்டுப்படுத்த முடியுமோ அவர்களுக்கு முத்தமிடுவதற்கு தொடுவதற்கு மார்க்கம் அனுமதி அளித்திருக்கின்றது. யாருக்கு கட்டுப்படுத்த முடியவில்லையோ, அதனால் அதை தாண்டிய நிலை வரும் என்றிருந்தால் அவர்கள் அதனை அந்த நேரத்திலே கட்டாயமாக தவிர்க்க வேண்டும். அது அவர்களுக்கு தடை செய்யப்பட்டது. இப்போது நாங்கள் அடுத்த மஸ்அலாவுக்கு நாங்கள் செல்வோம். அத்தகையு அம்தா, தெரிந்து கொண்டு வேண்டுமென்று ஒருவர் வாந்தி எடுத்தல். வாந்தி எடுப்பதன் மூலமாக வாந்தி அவரை தெரியாமல் அவர் முயற்சிக்காமல் ஒருவருக்கு வாந்தி வந்தால் அது நோன்பு முறியாது. அதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒருவராக என்ன செய்கிறார், அவருடைய கையை பயன்படுத்தி அல்லது ஏதோ ஒன்று காட்சியை பார்த்து அவராகவே வேண்டுமென்று வாந்தி எடுத்தால் அவருடைய நோன்பு முறிவடைந்து விடும் என்பது மிக பெரும்பான்மையான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. அதற்கு ஆதாரங்களை நாங்கள் பார்ப்போம். வாந்தி என்பது அதாவது வேண்டுமென்று ஒருவர் தன்னுடைய வாய் மூலமாக தன்னுடைய இறைப்பையில் இருக்கக்கூடிய உணவை அல்லது குடிபானத்தை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அம்மா இதா கலபஹுல் கையு வஹரஜ பிகைர் இக்தியாரி, அவருடைய விருப்பம் இல்லாமல் வெளிப்பட்டால், அவர் தேர்வு செய்யாமல் வெளிப்பட்டால் ஃபலா யுஅத்திரு ஃபீ ஸௌமி, அவருடைய நோன்பிலே அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதற்கான ஆதாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதனை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். மன் தரஅஹுல் கையு ஃபலைஸ அலைஹி கதா, யாருக்கு வாந்தி ஏற்படுகிறதோ அவர் மீது கதா செய்வது கடமை இல்லை, கட்டாயம் இல்லை. வமன் இஸ்தகா அம்தன் ஃபல்யக்தி, யார் வேண்டுமென்று வாந்தி எடுக்கிறாரோ அவர் அந்த நோன்பை கதா செய்து கொள்ளட்டும் என்கின்ற ஒரு ஹதீஸ். இதை பல அறிஞர்கள் சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார். ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் முக்கியமான ஹதீஸ்களை அறிஞர்களே பலர் இந்த ஹதீஸ் நபி அவர்கள் சொன்னதாக வருவது பலவீனமானது என்று சொல்லியிருக்கிறார்கள். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்களும் இந்த ஹதீஸை அவர்கள் பலவீனமானதாக கருதுகிறார்கள். சில அறிஞர்களுடைய நிலைப்பாடு வாந்தி எடுப்பதனால் நோன்பு முறியாது என்று குறைவான அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கருத்தும் இதுதான், வேண்டுமென்று வாந்தி எடுத்தால் நோன்பு முறியாது. ஆனாலும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது வாந்தி எடுத்தால், வேண்டுமென்று வாந்தி எடுத்தால் நோன்பு முறியும் என்ற கருத்தை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸிலே அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உடலுக்குள் செல்வதனால் தான் நோன்பு முறியுமே தவிர உடலிலிருந்து வெளியே வரக்கூடியதனால் நோன்பு முறியாது. அந்த கருத்தின் அடிப்படையிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்து, அந்த வார்த்தையின் அடிப்படையிலே உடலிலே இருந்து வெளிவரக்கூடிய விடயங்களால் நோன்பு முறியாது என்று அவர்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது. ஆனாலும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு சொல்லி இருப்பது மூலமாக நாங்கள் என்ன புரிகிறோம் என்றால், அடிப்படையில் உண்மையிலே உடலுக்குள் செல்வதனால் தான் நோன்பு முறிவடையும். உடலிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒன்றினால் நோன்பு முறிவடைவது என்பது வெளிப்படையாக மார்க்கத்திலே இல்லை. ஆனால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்றால் இது இயல்புக்கு மாற்றமானது. இதற்கு ஒரு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் சொல்லி இருக்க மாட்டார்கள் என்பது தெரிகிறது. உடலுக்குள்ளே போவதற்கு நோன்பு முறியும் என்று அவர்கள் சொல்லியிருந்தால் அது சாதாரணமானது, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் உடலுக்குள்ளே. ஆனால் உடலிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு விஷயத்தினால் நோன்பு முறிகிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அது கியாஸுக்கு மாற்றமானது. நாங்கள் கியாஸ் பிடிச்சி அல்ல வேறு ஆதாரங்களை வைத்து இவ்வாறு இஜ்திஹாத் செய்து வாந்தியினால் நோன்பு முறிகிறது என்று சொல்ல முடியாது. இஜ்திஹாத் செய்யக்கூடிய ஒரு விடயம் அல்ல வாந்தியினால் நோன்பு முறியும் என்று சொல்வது. எனவே அது ஆதாரத்தின் அடிப்படையிலே, வஹீயின் அடிப்படையிலே சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயம், வஹீயின் அடிப்படையிலே சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றை பார்க்கும் பொழுது அது ஒரு ஆதாரத்தின் அடிப்படையிலே தான் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். அதுக்கு ஹதீஸிலே எங்களிடத்தில் அந்த ஆதாரம் பலமான அறிவிப்பார் வரிசையிலே வந்து சேரவில்லை. இப்போ நாங்கள் இந்த ஹதீஸை பலவீனம் என்றேன் சொல்கிறோம் என்றால், பலவீனம் என்றால் இட்டுக்கட்டப்பட்டது என்று சிலர் நினைப்பார்கள். அப்படி கிடையாது. பலவீனம் என்பது
அது உறுதியான அறிவிப்பாளர் வரிசையிலே எங்களுக்கு வந்து சேரவில்லை. அறிவிப்பாளர்களே ஏதாவது சில குறைகள் இருக்கும். அதனால் அவ்வாறு நபி அவர்கள் சொல்லவில்லை என்ற அர்த்தம் கிடையாது. சொல்லியிருக்கலாம். இருக்கலாம் என்பதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்று எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹு அலம். எனவே வாந்தி வேண்டுமென்று எடுத்தால் நோன்பு முறியும் என்பது பலமாக தெரிகிறது. அடுத்தது 4வது அல் ஹிஜாமா. அதாவது ஒருவருடைய நோன்பை முறிக்கக்கூடிய இன்னொரு விடயம் ஹிஜாமா என்று சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார். ஹிஜாமா என்றால் இரத்தம் குத்தி எடுத்தல். அதாவது தோலிலே இருந்து என்ன செய்வார்கள்? தோலை கீறி குத்தி இரத்தத்தை வெளிப்படுத்துவார்கள். நரம்பு நாளங்கள் இல்லாமல் தோலிலே இருந்து இரத்தத்தை என்ன செய்வார்கள்? வெளிப்படுத்துவார்கள். இதற்கு தான் ஹிஜாமா என்று சொல்வார்கள். எனவே ஒரு நோன்பாளி நோன்பு நோற்று கொண்டிருக்கும் பொழுது ஹிஜாமா செய்தால் அவருடைய நோன்பு முறிவடைந்து விடும் என்பது இங்கே இவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அதற்கு ஆதாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃப்தரல் ஹாஜிமு வல் மஹ்ஜூம். அஃப்தரல் ஹாஜிமு வல் மஹ்ஜூம். ஹிஜாமா செய்யக்கூடியவரும் அதே போன்று ஹிஜாமா செய்யப்பட்டவரும் நோன்பை விட்டுவிட்டார் என்பது அந்த ஹதீஸுடைய நேரடி அர்த்தம். ஹாஜிம் என்றால் இன்னொருவருக்கு ஹிஜாமா செய்யக்கூடியவர். மஹ்ஜூம் என்று சொல்லக்கூடியவர் யார் என்றால் இன்னொருவரால் ஹிஜாமா செய்யப்படுபவர். எனவே இவர் இரண்டு பேருமே நோன்பை விட்டுவிட்டார்கள் என்பது இந்த ஹதீஸ். அந்த அடிப்படையிலே ஒருவர் ஹிஜாமா செய்தால் அவருடைய நோன்பு முறிவடைந்து விடும் என்பது ஹம்பலி மத்ஹப் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் போன்ற அறிஞர்களுடைய, இமாம் இப்னு தைமிய்யா, இப்னு கையும், இன்னும் பல அறிஞர்களுடைய, இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய இப்னு பாஸ், இப்னு உதைமீன் ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்களுடைய பல அறிஞர்களுடைய கருத்தாக முதலிலே அவர்களுடைய கருத்தை நாங்கள் இறுதி வரை பார்ப்போம். وَكَذَلِكَ يَفْسُدُ صَوْمُ الْحَاجِمِ أَيْضًا. ஹிஜாமா செய்யப்பட்டவர் அவரிடமிருந்து இரத்தம் எடுக்கப்படுகிறது, அவருடைய நோன்பு முறியும் என்று இங்கே இருக்கிறது. அதே போன்று ஹிஜாமா செய்பவர் அவருடைய நோன்பு ஏன் முறிகிறது என்றால், அன்றைய காலத்தில் ஹிஜாமா எவ்வாறு செய்வார்கள் என்றால், வாயினால் அதனை உறிஞ்செடுப்பார்கள். வாயினால் உறிஞ்செடுக்கும் பொழுது சில நேரம் அந்த இரத்தம் அவர்களுடைய வாய்க்குள் சென்றுவிடும், சென்று தொண்டைக்குள் சென்றுவிடும். எனவே இரண்டு பேருடைய நோன்பும் முறிவடைந்து விடும். ஆனால் இன்றைய காலத்திலே யாரும் வாயினால் உறிஞ்செடுப்பதில்லை. இன்றைய காலத்திலே அதற்கென்று கருவிகள் வைத்திருக்கிறார்கள் உறிஞ்செடுப்பதற்கு, அந்த இரத்தத்தை எடுப்பதற்கு. அவ்வாறு எடுக்கும் பொழுது அவர்களுடைய நோன்பு முறிவடையாது என்று இங்கே அவர்கள் சொல்கிறார்கள். இந்த மாதிரியான கருவிகளால் எடுக்கும் பொழுது நோன்பு முறிவடையாது. ஃபைன்னஹு அல்லாஹு அஅலம் லா யுஃப்திர். இது சில அறிஞர்களுடைய கருத்து. இதே நேரத்திலே பெரும்பாலான அறிஞர்கள் என்ன கருதுகிறார்கள் என்றால், ஹிஜாமாவின் மூலமாக நோன்பு முறிவடைய மாட்டாது என்று கருதுகிறார்கள். காரணம், அவர்கள் என்ன பல வேறு ஆதாரங்களை சொல்கிறார்கள். இவ்வாறு நபி அவர்கள் சொன்னது சஹீஹான ஹதீஸ். இது சஹீஹான ஹதீஸ். அவர்கள் என்ன கருதுகிறார்கள் சிலர், இந்த ஹதீஸ் மன்சூஹ், நபி அவர்கள் ஆரம்பமாக சொன்ன விஷயம், பிறகு இந்த சட்டம் மாற்றப்பட்டுள்ளது. அதற்கு ஆதாரமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடித்திருக்கக்கூடிய நிலையிலே ஹிஜாமா செய்தார்கள் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸிலும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அதிலே முஹரிமாக இஹ்ராமுடைய நிலையில இருக்கும் பொழுது நோன்பு ஹிஜாமா செய்தார்கள் என்பதுதான் அதிகமான அறிவிப்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சில அறிவிப்பாளர்கள் தான் நோன்பு நோற்றிருக்கும் பொழுதும் என்றும் சேர்த்து அறிவித்திருக்கிறார்கள். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் போன்றவர்கள் சிலர் அந்த ஹதீஸ் சரி என்று கருதுகிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள். அவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், அது பிறகு வந்த ஹதீஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சம்பந்தப்பட்ட அந்த ஹதீஸ் பின்னர் நடந்த ஒரு நிகழ்வு. எனவே அதன் அடிப்படையிலே முன்னர் காலத்திலே இவ்வாறு சட்டம் இருந்தது, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது என்பது அவர்களுடைய அதுக்கு பதில், இந்த ஹதீஸுக்கு பதில் சொல்லியிருக்கு. இன்னும் சிலர் இதற்கு எப்படி பதில் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்த ஹதீஸிலே நோன்பு முறிந்து விடும் என்பதில்லை. அதாவது அவர் நோன்பை விட்டு விடுவார் என்றால், ஹிஜாமா செய்யக்கூடிய இருவருமே நோன்பை விடுவதற்கு நெருங்கிவிட்டார்கள். காரணம், ஹிஜாமா செய்யப்பட்டவர் பலவீனம் அடைவார். இரத்தம் வெளியாகும் பொழுது அவர் பலவீனம் அடைவார். ஹிஜாமா செய்யக்கூடியவர் இரத்தத்தை உறிஞ்செடுப்பதனால் அந்த இரத்தம் அவருடைய வாய்க்குள்
சென்று தொண்டைக்குள் செல்ல முடியும். எனவே இதனால் இவர்கள் என்ன செய்வார்கள், நோன்பை விடுவதற்கு வாய்ப்பு உட்படுகிறார்கள், நோன்பை விடுவதற்கு உட்பட்டு விட்டார்கள் என்பதுதான் இதற்குரிய அர்த்தம் என்று சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னும் காரணம் என்னவென்றால், அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இடத்திலே கேட்கப்படுகிறது, நீங்கள் ஹிஜாமா செய்வதை வெறுக்கக்கூடியவர்களா இருந்தீர்களா நோன்புடைய காலத்திலே? அவர்கள் சொன்னார்கள், இல்லை. அதாவது ஒருவர் பலவீனம் ஏற்படும் என்பதற்காகத்தான் ஹிஜாமா என்ன செய்யப்பட்டது, நோன்புடைய காலத்திலே தடை செய்யப்பட்டது. அல்லாஹு ஆலம். ஆனாலும் ஒருவர் ஹிஜாமாவை நோன்பு நேரத்திலே தவிர்த்து கொள்வது சிறந்தது. நோன்புடைய நேரத்திலே ஹிஜாமா செய்யாமல் இருப்பது ஏற்றமானது. அதுவும் பலவீனமான நிலையில இருப்பவர், அவர் இன்னும் ஹிஜாமா செய்வதனால் பலவீனம் அடைவார். அவ்வாறான நிலையில இருப்பவர் ஹிஜாமா செய்யாமல் இருப்பது அவருக்கு மிகவும் சிறந்த ஒரு விடயம். அதே போன்று தொடர்ந்து என்ன சொல்கிறார்கள், வஃபி மஅனல் ஹிஜாமதி, ஹிஜாமா மாதிரி தான் இஹ்ராஜு தமி பில் ஃபஸ்ட், அதாவது இரத்த நாளங்களிலே குத்தி இரத்தத்தை வெளியேற்றுவது. ஃபஸ்ட் என்ற ஒரு முறை இருக்கிறது. எனவே அந்த ஃபஸ்தின் மூலமாகவும் என்ன செய்யும், நோன்பு முறிவடையும். ஹிஜாமாவின் மூலமாக நோன்பு முறிவடையும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஃபஸ்தின் மூலமாகவும் நோன்பு முறிவடையும் என்று சொல்வார்கள். என்றால் அதனாலும் இரத்தம் கூடுதலாக வரும். வ இஹ்ராஜுஹு மின் அஜ்லி தபர்ருஇ பிஹி, அதே போன்று தர்மம் செய்வதற்காக. எங்களுக்கு தெரியும், இன்றைய காலத்திலே நாங்கள் இரத்தம் என்ன செய்கிறோம், தானம் செய்கிறோம், இரத்த தானம். இரத்த தானம் கொடுப்பதற்காகவும் இரத்தத்தை வெளிப்படுத்துவது நோன்புடைய காலத்திலே நோன்பை முறித்துவிடும் என்பது இங்கே இவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு நோன்பை முறித்து விட மாட்டாது. என்றாலும் நாங்கள் இந்த விடயத்திலே தவிர்ந்திருப்பது சிறந்தது. சில நேரம் இந்த சட்டம் முன்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு சட்டமாக இருக்கலாம், அல்லது அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வது போன்று இது பலவீனமா அடையும் என்ற அச்சத்தின் காரணமாக அது தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கலாம். இன்னொரு நபி தோழர் சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமாவை தடை செய்தார்கள், ஆனால் அதை ஹராமாக்கவில்லை என்று அவருடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார். இவ்வாறு இதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. என்றாலும் நாம் தவிர்த்து கொள்வது நல்லது நோன்புடைய காலத்திலே. அதல்லாமல் இங்கே என்ன சொல்கிறார்கள், வஅம்மா ஹுரூஜு தமி பில் ஜரஹ், காயத்திலிருந்து இரத்தம் வெளிப்படுவது. அதே போன்று கல்உத் துரஸ், பல்லை கலட்டுவதன் மூலமாக இரத்தம் வெளிப்படுவது. குறைவான இரத்தம் தான் அந்த நேரத்தில் வெளிப்படும். அதே போன்று ருஆஃப், மூக்கு உடைவதன் மூலமாக இரத்தம் வெளிப்படுவது. ஃபலா யதுர், இது பாதிப்பை ஏற்படுத்தாது நோன்புக்கு. லிஅன்னஹு லைஸ பிஹிஜாமா வலா ஃபி மஅனா, அது ஹிஜாமாவாகவோ அல்லது ஹிஜாமாவுடைய இடத்திலோ அது இல்லை. அடுத்தது 5வது விடயம், ஹுரூஜு தமில் ஹைது வன் நிஃபாஸ், நோன்பை முறிக்கக்கூடிய 5வது விடயம் மாதவிடாய், நிஃபாஸ், ஹைத், நிஃபாஸ் இரத்தங்கள் வெளிப்படுவது. ஒரு பெண் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையிலே மாதவிடாய் இரத்தத்தையோ அல்லது நிஃபாஸ் இரத்தத்தையோ கண்டால் அவள் நோன்பை விட்டுவிட்டாள், அதாவது நோன்பு முறிவடைந்து விடும். வேறொரு நாளில் அந்த நோன்பை அவர் நோக்க வேண்டும். அதுக்குரிய ஆதாரத்தை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதைத்தான் இங்கேயும் திரும்பவும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று 6வது விடயம் நியத்துல் ஃபித்ர். ஒருவர் என்ன நினைக்கிறார் என்றால், நான் நோன்பை விடுகிறேன் என்று நியத்து வைக்கிறார். யார் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நான் நோன்பை விட்டுவிட்டேன் என்று உறுதியாக நியத்து வைக்கிறாரோ, என்ன விடுகிறாரோ, பத்தல சௌமு, அவருடைய நோன்பு என்ன செய்துவிடும், முறிவடைந்து விடும். வஇல்லம் யதனாவல் முஃப்திரா, அவர் நோன்பை முறிக்கக்கூடிய ஒன்றை செய்யாவிட்டாலும் நோன்பு முறிவடைந்து விடும். ஏன்? ஃபஇன்ன நிய்யத அஹது ருக்னை ஸியாம், நியத் என்பது நோன்புடைய 2 ருக்குன்களில் ஒரு ருக்குன். فإن قضاها قاصدا الفطرة ومتعمدا له انتقض صيامه. எனவே ஒருவர் வேண்டும் என்று தெரிந்து கொண்டு நான் நோன்பை விடுகிறேன் என்று உறுதியாக நம்பிக்கையோடு நோன்பை அவர் எண்ணினால் அவருடைய நோன்பு முறிவடைந்து விடும். என்று அவருடைய நோன்பு நோட்பது என்பது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய எண்ணத்திலே நாங்கள் நோன்பு நோட்கிறோம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அந்த எண்ணத்துக்கு மாற்றமாக இருக்கிறது. நாங்கள் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நோட்டிருக்கிறோம், அது நிபந்தனை. அந்த எண்ணத்தை நாங்கள் விட்டுவிட்டோம். எண்ணத்தை விடுவதென்றால் ஒருவருக்கு நான் நோன்பை விடுவதா இல்லையா என்கின்ற ஒரு சந்தேகம் வருகிறது. ஒருவருக்கு உதாரணமாக பிரயாணத்தில் இருக்கிறான்னு வைத்துக்கொள்ளும். அவர் என்ன யோசிக்கிறார் என்றால், எனக்கு நோன்பை விடுவதற்கு சலுகை இருக்கிறது, நான் நோன்பை விடலாமா என்று யோசிக்கிறார். விட்டு ஏறினார். இது நோன்பை முறிக்காது. ஆனால் ஒருத்தர் என்ன முடிவெடுக்கிறார் என்றால், சரி, இப்போது நான் நோன்பை என்ன செய்கிறேன், விட்டு விடுகிறேன் என்று உறுதியாக முடிவெடுத்தார். ஆனால் எதுவும் அவர் குடிக்கவில்லை, எதுவும் சாப்பிடவில்லை, நோன்பை முறிக்கக்கூடிய எதுவுமே செய்யவில்லை. ஆனாலும் நோன்பு முறிந்துவிடும் என்றால் அவருடைய எண்ணம் நோன்பை முறித்து விடுகிறேன் என்ற நியத்தை அவர் உறுதியாக என்ன செய்து விட்டார், வைத்து விட்டார். அடுத்தது இறுதியாக
கடைசியாக நோன்பை முறிக்கக்கூடிய விடயம் ரித்தா. மார்க்கத்திலே முர்த்தத்தாக ஒருவர் மாறுவது, மதம் மாறுவது. ஏன் மதம் மாறினால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அவர் முஸ்லீம் கிடையாது. நோன்பு நோற்பதற்கு எந்த ஒரு இபாதத்தையும் செய்வதற்கு ஒருவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். எனவே முனாஃபாத்திஹா லில் இபாதா, அது இபாதத்துக்கு மாற்றமானது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக், நீர் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல் பாத்திலாகிவிடும். நபியே, நீங்கள் தான் ஷிர்க் செய்தாலும் உங்களுடைய அமல் பாத்திலாகிவிடும். எனவே யார் முர்த்ததாகிறாரோ, இஸ்லாத்திலிருந்து வெளியே போகிறாரோ, அவருடைய எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவருடைய அமல் பாத்திலாகிவிடும். எனவே இப்போது நாங்கள் நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் ஏனைய விடயங்களை அடுத்த வகுப்பிலே நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாங்கள் கேட்ட விடயங்களை எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்க வேண்டும், அதற்குரிய நன்மையை தர வேண்டும். وآخر دعوانا الحمد لله رب العالمين. جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها، بالدعوة نحيا.